இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 12லிருந்து 15 வரைக்கும், நீங்கள் என்னுடைய சந்ததியில், அதாவது என்னுடைய சமூகத்துக்கு முன்பாக வருகின்ற பொழுது இப்படியெல்லாம் இந்த வீண் காணிக்கைகளையும் தூபம் காட்டுதலையும் சபை கூடுதலையும் அக்கிரமத்தோடு செய்கின்ற உங்களுடைய மாத பிறப்புகளையும் வருஷ பிறப்புகளையும் ஓய்வு நாட்களையும் சபை கூட்டத்தையும் நான் சகிக்க மாட்டேன். இப்படியாக வேதம் போதிக்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜனங்கள் எப்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணான வார்த்தைகளையும் பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் வருஷ பிறப்புகளையும் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு நீங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு எப்படி நீங்கள் இந்த பூமியிலே பைபிளை சுமந்து கொண்டு செல்ல முடிகிறது? அப்படி என்றால் நாம் எங்கே இருக்கின்றோம்? ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் சென்று விட்டோம். ஆனால் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் இந்த ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் இருந்து அவர்களை தப்பிக்க வைப்பதற்காக 6வது புலனாகிய விசுவாசத்தை கொடுத்து கர்த்தர் பரலோகத்தின் பொக்கிஷங்களை காணும்படியாக இந்த ஆவிக்குரிய நினைப்பிலிருந்து தேவன் நம்மளை தப்பிக்க வைத்து அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய சமாதானத்தினாலும் பாருங்கள், தேவன் இந்த கடைசி நாட்களிலே இந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித ஞானங்கள் பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து பரலோகத்தின் பொக்கிஷங்களை காண வைத்திருக்கின்றார். தேவனாலே பிறந்தவன் பாவம் என்று வேதம் போதிக்கிறது. தேவனாலே பிறக்கிறவன் யார்? எப்படி மாம்சத்தினாலே 5 புலன்கள் மூலியமாக மாம்சத்திற்குரியவன் மாம்சத்தினாலே பிறக்கின்றானோ அதே போல ஆவிக்குரியங்களை காணும்படியாக தேவன் ஆவிக்குரிய காரியங்களினாலே ஒருவனை பிறக்க வைக்கின்றார். ஒருவனை மாம்சத்திலே பிறக்க வைக்கின்றார், ஒருவனை ஆவியினாலே பிறக்க வைக்கின்றார். அப்படி ஆவியினாலே பிறக்கிற பிள்ளைகள் தான் தேவனாலே பிறந்தவன் பாவம் செய்வான். பாவம் என்பது என்ன? அவிசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிப்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவிசுவாசமாக நின்று கொண்டிருப்பது. அப்ப இந்த சபை ஸ்தாபனங்கள் எல்லாமே அவிசுவாசமாக நின்று கொண்டு கர்த்தருக்கு பிடிக்காத கர்த்தருக்கு அருவருப்பான பண்டிகைகளை செய்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு மார்பை தட்டி கொண்டு விதவிதமான சபைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கத்தில் சேர்த்து கொண்டு ராபசனை கொடுத்து ஞானசானத்தை கொடுத்து கொண்டு அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பைபிளையும் தூக்க வைத்துக் கொண்டு நரகத்துக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளோ, ஆவியினாலே பிறக்கப்பட்ட பிள்ளைகளோ பரலோகத்தின் பொக்கிஷங்களை காணும்படியாக தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். பாருங்கள், இன்னும் ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அதாவது, நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கிறிஸ்துமஸ் நாளிலே பலகாரம் சுட்டு இருப்பாங்க. வீட்டிலுடைய தகப்பன்மார்கள் எல்லாருமே கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லோருமே பாருங்கள் மாப்பு செஞ்சு பயங்கரமாக பலகாரத்தை சுட்டுக்கிட்டு விடிய உட்காந்து சுத்துக்கிட்டு பண்டிகை கொண்டாடி வைப்பாங்க. அவங்க யாருக்கு செஞ்சிருக்கிறாங்க? அந்த பண்டிகை யாருக்கு? வானராக்கனிக்குத்தான் அவர்கள் பலகாரம் சுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், வாசிக்கிறேன். எரேமியா புஸ்தகம் 7வது அதிகாரம் 15 முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். எரேமியா புஸ்தகம் 7வது அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்பிராயீம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பாருங்கள், கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் ஒரு காரியம் செய்வீர் என்றால் அது யாராக இருந்தால் சரி, தேவன் அவர்களை தன் சமூகத்திலிருந்து தள்ளி விடுவார். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படியாத எந்த ஜனங்களுக்கும் யாரு ஜெபம் பண்ணி என்னதான் கேட்டாலும் பாருங்கள், தேவன் அவர்களை புறம்பாக்கி போடுகின்றார். யூதாவின் பட்டணங்களிலும்
எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? யூதா பட்டணத்திலும் எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்கள் அவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள். எனக்கு மனமடிவு உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பிசைகிறார்கள். அவர்கள் எனக்காக மனமடிவு உண்டாக்குகிறார்கள். தங்கள் முகங்கள் வெட்கத்துக்கு உட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடிவு உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அன்றைக்கு செய்தது போலதான் இன்றைக்கும் அவர்கள் வானராக்கினிக்கு பலகாரம் சுடுகிறார்கள். பிள்ளைகளை அனுப்பி நீ போய் விறகு பொறுக்கிட்டு வா என்று அனுப்பி விடுகிறார்கள். புருஷன்மார்களோ அந்த விறகு கொண்டு வந்த பிள்ளைகளை கல்லுகளை வைத்துக்கொண்டு தீ மூட்டிய பிறகு ஸ்திரீகளோ மாப்பு சேர்ந்து யாருக்கு நீங்க பலகாரம் சுடுறீங்க? யாருக்கு நீங்க பணியாரத்தை சுடுறீங்க? யாருக்கு நீங்க முறுக்கு சுடுறீங்க? தேவனுக்கா? இயேசு கிறிஸ்துவுக்கா? இல்ல யெகோவா தேவனுக்கா? யாருக்கு சுடுறீங்க? வானராக்கினிக்கு. இன்னைக்கு வான ராக்கினி என்பது யாரு? இன்னைக்கு மரியாளாக நின்று கொண்டிருக்கின்றாள், பாகாலாக நின்று கொண்டிருக்கின்றாள். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் இருந்தாலும் சரி, கர்த்தரோட வார்த்தை உங்கள் நிச்சயமாக சுட்டரிக்கப்படும் என்று வேதம் போதிக்கிறது. நீ எருசலேமில் இருந்தாலும் சரி, யூதாவில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே எந்த விதமான சபை ஸ்தாபனத்தில் எதில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை போய் உரையாது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், முன்னே சென்றாலும் குத்தும், பின்னே சென்றாலும் குத்தும். அது சொல்றவனையும் குத்தும், கேட்கிறவனையும் குத்தும் என்று வேதம் போதிக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் விடிய உட்காந்து பலகார் சுட்டீங்களே, மாப்பு செஞ்சீங்களே, பிள்ளைகளை அனுப்பி விறகுகளை கொண்டு வர சொன்னீங்களே, புருஷர்மார்கள் தீ மூட்டி வைத்துக்கொண்டு பைபிளை தூக்கிட்டு சபைக்கு சென்றுக்கிட்டு ஞானசானத்தை பெற்றுக்கொண்டு ராபசனத்தை பெற்றுக்கொண்டு பலகார் சுட்டிட்டு இருக்கிறியே, அது யாருக்கு? பாருங்கள், பாகாலுக்கு. அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். கர்த்தருடைய மனசை நீங்க மனமடிவு உண்டாக்கி செஞ்சிட்டீங்க. கர்த்தரை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. கர்த்தருடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டு விட்டது. யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகின்றார், நான் சுட்டெரிப்பேன் சொல்லிவிட்டார். கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு பலகாரம் சுட்டுக்கொண்டு கேக்குகளை வைத்துக்கொண்டு கிறிஸ்துமஸ் ட்ரீய மரத்துக்கு போய் லைட்டை போட்டுக்கிட்டு, அது என்ன கிறிஸ்துமஸ் ட்ரீ? அது என்ன மீனிங் இருக்குது? பைபிள் எங்காவது கிறிஸ்துமஸ் உடைய மரம் இருக்கிறதா? பாருங்கள், 2 வயது யெகோவா தேவன் 2 வயது பையனாக இருக்கின்ற பொழுதுதான் சாஸ்திரிகள் போய் அவர்களுக்கு வெள்ளம் போலத்தையும் தூபத்தையும் காட்டிட்டு கொண்டு வந்தார்கள். குழந்தையாய் இருக்கின்ற பொழுது சாஸ்திரிகள் போய் அங்கு போய் சேரவில்லை. 2 வயது குமாரனாக இருக்கின்ற பொழுதுதான் ஏரோது மன்னன் 2 வயது ஆண் குழந்தையை கொன்று போட சொன்னான். சாஸ்திரிகள் போகின்ற பொழுது குழந்தையாக போய் பார்க்கவில்லை. 2 வயது குழந்தையாகத்தான் ஓடி ஆடிக்கொண்டிருந்தவரைத்தான் அவர்கள் வணங்கிட்டு வந்தார்கள் என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள் கட்டுக்கதைகளை கொண்டு வந்து சபை ஸ்தாபனங்களை புகுத்தி கொண்டு விசுவாசிகளை, சகோதர சகோதரிகள் நித்திய ஜீவனை பெறாதபடிக்கு அவர்களுடைய சபை ஸ்தாபனத்தின் மூலியமாக கோட்பாட்டின் முன் ஞானசானத்தை கொடுத்து ராபோஷனை கொடுத்து கொண்டு இன்றைக்கு அவர்களை ஆவிக்குரிய நினைவு எழுப்புக்குள் வைத்து கர்த்தரை காணாதபடிக்கு, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை காணாதபடிக்கு, கர்த்தருடைய நித்திய ஜீவன் செல்கிற பாதையிலே வார்த்தைகளை காணாதபடிக்கு இன்றைக்கு அவர்களை ஆவிக்குரிய நினைவு எழுப்புக்குள் வைத்து விட்டார்கள். வேதம் போதிக்கிறது, ஒரு பெண் ஒரு ஸ்திரீ முடியை வெட்டக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் முடியை வெட்டுகின்ற பொழுது அவர்கள் ஏதோ தாறுமாறாகிவிட்டது. ஒரு பெண் வீதியில் நடக்கின்ற பொழுது
தன்னுடைய உடல் பாகங்களை, ஆடைகளை அவள் சிறிதுபடுத்தி கொண்டு மற்றவர்கள் பார்க்கும்படியாக செல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. அதுக்கு புத்தியிலே ஏதோ ஒரு கோளாறாகி விட்டது என்று தேவன் சொல்லுகின்றார். உபதேசம் பண்ணவும், ஆண்கள் மேல் அதிகாரம் செலுத்தும் ஸ்திரீக்கு நான் உத்தரவு கொடுப்பதில்லை என்று வேதம் போதிக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஒரு சகோதரி கர்த்தருடைய வார்த்தையை மீறுகின்ற பொழுது அவளுக்கு ஏதோ ஒரு புத்தியிலே கோளாறாகிவிட்டது, அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அப்படி என்றால் இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண்கள் பெரிய அதிகாரிகள், பெரிய விதமான அவர்கள் அதிகாரத்திலே வாழ்ந்து கொண்டு பாருங்கள், அவர் கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்து கொண்டு, நானும் கிறிஸ்துவன் என்று ஞாயிற்றுக்கிழமை ஆனவனே பைபிளை தூக்கிக்கிட்டு சபையில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு சபை ஸ்தாபனத்தில் ரிஜிஸ்டர் பத்திரத்தில் தன் பேரை எழுதி வைத்து விட்டு நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் சென்று விட்டார்கள். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் வேதம் போதிக்கிறது, ஒரு கணவன் அப்படி இருக்க வேண்டும். ஒரு வாலிப பிள்ளை, வாலிப சகோதரி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும். ஒரு பெண், ஒரு போதகர், ஒரு டீக்கன் மார்கன் சபையில எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதோ அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அவன் ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள்ளும் தப்பித்து விடுகின்றான். வேத வார்த்தையின் பிரகாரம் ஒரு பெண்ணோ, ஒரு ஸ்திரீயோ, ஒரு மனிதனோ, ஒரு போதகரோ மீறுகின்ற பொழுது அவர்கள் ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் சென்று விடுகிறார்கள். அது ஒரு வியாதியாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எந்த இடத்துல இருக்கின்றோம்? இந்த பூமிக்குரிய காரியத்தை தொடர்பு கொள்ளும்படியாக 5 புலனை தருகின்றார். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே பசுத்தாவின் சொல்லக்கூடிய 6வது புலனை கொடுத்து இந்த ஆவிக்குரிய நினைவு இழப்பிலிருந்து தேவன் அவர்களை காப்பாற்றி நித்திய ஜீவன் செல்கிற பாதையில கடப்பதற்காக இன்றைக்கு வெளிப்பட்ட தீர்க்கதரிசியும், இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவையும், இன்றைக்கு வெளிப்பட்ட மனுஷகுமாரன் யார் என்பதையும் காண்பதற்கு தான் தேவன் இந்த 6வது புலனை தந்திருக்கின்றார். ஆவிக்குரிய தொடர்பு கொள்ளும்படியாக, மாசத்தை தொடர்பு கொள்ளும்படியாக 5 புலனை தந்திருக்கின்றார். 6வது புலன் என்பது பாருங்கள் ஆவிக்குரிய தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் வைத்திருக்கின்றார். அதனால் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை கொடுக்கப்பட்ட பசுத்தாவி என்று தேவன் சொல்லுகின்றார். பசுத்தாவி என்பது என்ன? அது அந்நிய பாஷை இல்லை, அது வரங்கள் இல்லை, அது கர்த்தருடைய ஆவி. அவர் எப்படி மரணத்திலும் ஜீவன் பெற்றார், அதே போல நாமளும் மரணத்திலும் ஜீவன் பெறுவதற்கு தான் தேவன் நித்திய ஜீவனாக்க, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை பெறுவதற்கு தான் தேவன் பசுத்தாவியை தந்திருக்கின்றார். அந்த பசுத்தாவியை இன்றைக்கு விசுவாசமாக இருக்கிறது, 6வது புலனாக இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் எங்கே இருக்கின்றோம்? வான ராக்கனிக்கு பலகாரம் சுட்டுக்கிட்டு, அக்கப்பக்கத்தனை கூட்டுக்கிட்டு, கேக்கை வெட்டிக்கிட்டு, பிரியாணி செஞ்சுக்கிட்டு, களியாட்டம் செய்துக்கிண்டு இனி கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இரட்சகர் பிறந்திருக்கின்றார். பாவியாய் இருக்கிற நம்மளை நித்திய ஜீவனை பெறும்படியாக, மரணத்துக்குள்ளே இருந்த நம்மளை மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இரட்சகர் பூமிக்கு வந்தார். அது நற்செய்தி. அது சுற்றப்பட்ட நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கிறது. அந்த வார்த்தையை விட்டுட்டு சாண்டா கிளாஸை கூட்டிட்டு வந்து வச்சு கிறிஸ்துமஸ் ட்ரீயை வச்சுக்கிட்டு தேவன் பிறக்காத மாதத்திலே காரணமே இல்லாத ஒரு பண்டிகை கொண்டாடி ஜனங்கள் எல்லாம் பாரு இன்றைக்கு ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் சென்று விட்டார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? பாருங்கள், ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய நினைவு இழப்பு. வருடம் நீங்கள் பார்ப்பீரென்றால் 64வது ஆண்டு 4வது மாதம் 11ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தி. அதில் 41வது பேரா முதல் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ கூறலாம், நல்லது சகோதரன் பிரண்ணாமே, நான் இது விசுவாசிக்கிறேன். ஆதலால் நான் சிறிதளவும் இப்பொழுது ஒரு நிமிடம் பொறு, தேவன் இந்த கடைசி நாட்களில் இக்காரியங்களை செய்வார் என்று, அது நிகழும் என்று வாக்குறுத்திருக்கையில் உன்னுடைய போதகமானது உன்னை அதிலிருந்து விலக்கி வைத்திருக்குமானால் உன்மேல் அந்த வியாதியின் அடையாளம் இருக்கிறதை என்னால் காண முடிகிறது என்பதற்கு அது ஒரு நல்ல அறிகுறியாகும். அது ஆவிக்குரிய நினைவு இழப்பின் வியாதியாகும்.
பாருங்கள், தேவன் சொன்ன காரியத்தை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு பிரமாணத்துக்கோ வேற ஒரு வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது நீங்கள் ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள், அந்த வியாதிக்குள் வந்து விட்டதாக என்று தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள், அது ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியாகும். வார்த்தையுடன் உன்னை அடையாளம் கண்டு கொள்ள நீ மறந்து விட்டாய். பாருங்கள், வார்த்தையின் அடையாளங்களை கண்டு கொள்ள வேண்டும். நீ வானத்தை பார்த்து மேகங்கள் எல்லாம் கருத்திருக்கின்ற பொழுது மழை வர மாதிரி சொல்லிட்டு எப்படி நீ ஒரு மழை வந்துடும் என்று அந்த அடையாளம் பார்த்து நீ அதை விசுவாசிக்கிறியோ, அதே போல தேவன் இந்த கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் வெளிப்படுகின்ற பொழுது என்ன அடையாளம், மெசியா பூமிக்கு வருகின்ற பொழுது என்ன அடையாளம் என்று சொன்னாரோ அந்த அடையாளத்தை பார்த்து இன்றைக்கு வெளிப்பட்ட கிறிஸ்துவை, மெசியாவை, தீர்க்கதரிசி நீ காணவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ வார்த்தையுடன் பொறுத்து கொள்ளவில்லை என்றால் நீ ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் வந்துவிட்டாய் என்று சொல்லுகின்றார். வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படுகிறார்கள் என்று நான் விசுவாசிப்பதில்லை என்று நீ கூறலாம். உனக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதி உள்ளது. பாருங்கள், இன்றைக்கு சுகமாகத்துல ஒண்ணுமில்லை. இன்னைக்கு சயின்ஸ் ஹிஸ்டரியில் இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்து வந்து விட்டது. ஊசி போட்டாதான், மருந்து சாப்பிட்டா சுகமாகும் அப்படி என்று நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீ ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதிக்குள்ள வந்து விட்டாய். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் விசுவாசிப்பதில்லை என்று நீ கூறலாம். ஆனால் நீ ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் வந்து விட்டாய். கடைசி நாட்களில் தேவன் இது செய்வதாக வாக்களித்துள்ளார் என்று நான் விசுவாசிப்பதில்லை என்று நீ கூறலாம். அப்படியானால் வேதத்திற்கு பதிலாக ஒரு போதகத்திற்கோ அல்லது ஒரு பிரமாணத்திற்கோ நீ செவி சாய்த்திருக்கின்றாய் என்றால் உனக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பு உள்ளது. இந்த வார்த்தை நீ மறுதலித்தால், இந்த வார்த்தையை நீ அவிசுவாசித்தால், பாருங்கள், நீ ஆவிக்குரிய நினைவிழப்புக்குள் வந்துட்ட. எப்படி பூமியில் இருக்கிற 5 புலன்களை ஒன்று இழக்கின்ற பொழுது நீ புத்தி சுவாகரம் இல்லாத மனிதனாய் ஒரு பித்து பிடித்தவன் போல பூமியில வாழக்கூடியுமோ, அதே போல ஆவிக்குரிய காரியங்களை நீ இழந்து விட்டாய் என்றால் நீ ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் வந்து விடுகின்றாய். நீ நித்திய ஜீவனை இழந்து விட்டாய் என்று சொல்லுகின்றார். நீ ஒரு கிறிஸ்தவன் என்று அறிக்கை செய்து கொண்டு வார்த்தையை நிராகரிக்கின்றாய். அது சரியாக உன்னை ஆவிக்குரிய நினைவு இழப்பிற்குள் திரும்பி கொண்டு வரும். பாருங்கள், உனக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பு வந்துள்ளது. நீ உன்னை வேத வாக்கியங்களுடன் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. நீ சீசர்களுடன் இருக்கத்தான் வேண்டும். எல்லா வேத வாக்கியங்களுடனும் கட்டளை பெற்ற பொழுது இருந்த சபையுடன் நீ நிற்கத்தான் வேண்டும். நீங்கள் உலகமெல்லாம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இவ்வடையாளங்கள் பின்தொடரும். அதுதான் அந்த கட்டளை பெற்றுக்கொண்ட அவள், அதாவது மணவாட்டியாகும். இப்பொழுது அவர்கள் அதைத்தான் அந்த கட்டளை. ஆனால் ஆவிக்குரிய நினைவிழப்பு வியாதியின் மோசமான நிலையை அவர்கள் அடைந்துள்ளனர். ஒரு நாள் தோட்டத்தில் ஏவாள் அடைந்தது போல. பாருங்கள், ஏவாள் எப்படியாக தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து பிசாசை ஏற்றுக்கொண்டாலோ அன்றைக்கு அவள் ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் சென்றால், அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிக்கிற ஒவ்வொரு பாருங்கள், ஏவாளை போல அது தோட்டத்தில் எப்படி அவள் ஆவிக்குரிய நினைவு இழப்பு அடைந்தாலோ அதே போல இன்றைக்கும் இவர்கள் நான் கிறிஸ்தவர் என்று சபைக்கு போகிறேன், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன், ராபோஜனத்தை பெற்றுக்கொண்டேன் சொல்லிக் கொண்டிருந்தால் கூட அவர்கள் ஏவாளை போல, தோட்டத்தில் இழந்து போன ஏவாளை போல இன்றைக்கு இவர்கள் கிறிஸ்துவுடைய வார்த்தையை இழந்து ஆவிக்குரிய நினைவிழப்புக்குள் வந்துவிட்டார் என்று சொல்கின்றார். இப்பொழுது சபை இஸ்ரவேலை போல இதே வியாதியினால் அவதியுறுகின்றாள். அதான் வாசித்து காண்பித்தேன். ஆமோஸ் எழுதுகின்றார், நீ யூதா பட்டணம், எந்த பட்டணம், எருசலேம், நீ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நீ மறுதலிக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை தண்டிப்பேன் என்று சொல்கின்றார். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாமல் இருக்க முடியும் என்று ஆமோஸ் எழுதுகின்றார். கர்த்தர் பேசுகிறார், யார் இன்னைக்கு கேட்காம இருக்க முடியும்? கேட்பதற்கென்று தேவன் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கின்றார். அதுதான் சிறு மந்தையாக இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பரபாசை ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல இன்றைக்கு
இருக்கிற நான் கிறிஸ்துவன், நான் அதை சேர்ந்தவன், நான் இதை சேர்ந்தவன், என்னிடத்தில் பெரிய ஆபீசர்கள் சபைக்கு வருகிறார்கள், என்னிடத்தில் பெரிய ஆலயங்கள் உண்டு, பெரிய விதமான பாடல் குழுக்கள் உண்டு, நாங்க கேரள் ரவுண்டுக்கு போறோம், ஒரு 100 பேர் போவோம், பெரிய விதமான சபை எங்களது என்று மார்பை தட்டி கொண்டிருக்கிற நீங்களும் கூட பாருங்கள், இஸ்ரவேலரை போலவே இந்த வியாதியினால நீங்கள் அகப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் வந்து விட்டீர்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். இப்பொழுது சபை இஸ்ரவேலை போல இதே வியாதியினால் அவதி உறுகிறாள். வேதாகம கல்லூரிகளை ஆகாரத்தால் அவள் உடலில் அயற்பொருள் நுழைந்து அலர்ஜி ஏற்பட்டு உனக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியை அளிக்கிறது. பாருங்கள், அவிசுவாசமே அலர்ஜி. பாருங்கள், அவிசுவாசம் இன்னைக்கு ஒரு வியாதியாக இருக்கிறது. நித்திய ஜீவனை இழக்க ஆவிக்குரிய வியாதியாக இருக்கிறது. அவிசுவாசம் உன்னை நித்திய ஜீவனை இழக்க வைத்து விடுகிறது. கர்த்தரை காணாதபடிக்கு, மெசியாவை காணாதபடிக்கு நித்திய ஜீவனை இழக்க வைக்கிறது என்று சொல்கின்றார். பாருங்கள், உனக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியை அளிக்கிறது. வேதாகம கல்லூரியில் ஆகாரத்தை நீ உண்டால் உனக்கு அலர்ஜி உண்டாகும். அதுவே இன்றைக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பு. கர்த்தருடைய வார்த்தையை தேவனாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவன் தருகிற வெளிப்பாட்டிலே வாழுகின்ற ஒரு போதகனாக இருப்பதற்கு பதிலாக கல்லூரிகள் சென்று அந்த கல்லூரியின் மூலியமாக கரண்ட் குஞ்சுகளைப் போல வருடம் ஊழியக்காரர்கள் அங்கு பெற்றெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்கள் கரண்ட் கோழி குஞ்சு, அது இயற்கையினாலே பெற்றெடுக்கப்பட்ட போதகர்கள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையினாலும் கர்த்தருடைய அபிஷேகத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய தயவினாலும் பெற்றெடுக்கப்பட்ட போதகராக இல்லாதபடிக்கு அவர்கள் கரண்ட் குஞ்சுகளாக கல்லூரிகளில் படித்துக் கொண்டு மனித ஞானத்திலும் பாரம்பரியத்திலும் சபை கோட்பாடிலும் வளர்ந்து வந்து பெற்றெடுக்கப்பட்ட ஊழியக்காரராக வருகின்ற பொழுது அவர்கள் ஆவிக்குரிய நினைவிழப்புக்குள் சென்று விட்டார்கள் என்று சொல்கின்றார். பாருங்கள், வேதாகம கல்லூரி ஆகாரத்தை நீ உண்டால் உனக்கு அலர்ஜி உண்டாகும். அதன் பிறகு முதலாவது காரியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியை, அதாவது ஸ்பிரிச்சுவல் அமினீசியா அடைந்து மோசமான நிலைக்குள் வந்து விடுகின்றாய். வேதாகமம் கூறுவதை எதையும் நீ விசுவாசிக்க மாட்டாய். இன்றைக்கு சபை இப்படி இருப்பதற்கு இதுதான் காரணம். பாருங்கள், இந்த சபை என்ன செய்யறது? வார்த்தையை புறக்கணித்திருச்சு. லவோதிகா சபையில தேவன் வந்து கதவை தட்டுகின்றார். இதோ வாசல் பெண் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜனபானம் பண்ணுவேன், அவனும் என்னுடன் போஜனபானம் பண்ணுவான் என்று இயேசு கிறிஸ்து தான் கதவை தட்டுகின்றார். ஏனென்றால் 6 சபை கால வரைக்கும் தேவன் உள்ளே இருந்தார். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ மாத்திக்கோ. உன்னிடத்தில் நிக்கோதேமோசுடைய போதகம் உண்டு, நீ மாத்திக்கோ என்று தேவன் சபைக்குள்ளே இருந்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் லவோதிகா சபையில கிறிஸ்து வெளியே இருக்கின்றார், கதவை தட்டுகின்றார். ஒருவனும் கதவை திறக்கவில்லை. அனைவரும் பாருங்கள், ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் சென்று விட்டார்கள். கர்த்தரை மறுதலித்து விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகளும் மனித கோட்பாடுகளும் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை மறுதலித்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கின்ற பொழுது அவர்கள் ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் என சொல்லக்கூடிய வியாதிக்குள் வந்து விட்டார்கள். அப்ப இன்றைக்கு நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? நித்திய செல்கிற பாதையிலே ஆவிக்குரிய நினைவு இழப்பிலிருந்து தப்பித்து கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய இரக்கத்தினாலும் நீங்கள் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை கண்டுவிட்டீர்களா? இன்றைக்கு வெளிப்பட்ட மனுஷகுமாரனை கண்டுவிட்டு இன்றைக்கு வெளிப்பட்ட ஏழையுமே நீங்கள் கண்டுவிட்டீர்களா? இன்றைக்கு முத்திரை உடைச்சு கொடுத்தாரே, அவர் யார் என்று நீங்கள் கண்டுவிட்டீர்களா? அப்படி நீங்கள் காணவில்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் வந்து விட்டீர்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். இன்றைக்குரிய சபை இப்படித்தான் இருப்பதற்கு இதுதான் காரணம். நாம் ஒரு எழுப்பதை அடையாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம். மக்கள் இப்படி இருப்பதற்கு இதுதான் காரணம். எது சரி எது தவறு என்று அறிய முடியாத அளவிற்கு ஒவ்வொரு போதகமும் அனல் தலையிலே வைத்து பொறிக்கப்பட்டு மக்களை போதையுற செய்கிறது. சரியாக அவள் தன் கர்த்தரை நினைவில் கொள்ளாமல் இருக்கின்றாள்.
அவள் அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை ஞாபகம் கொள்ளாமல் இருக்கிறாள். இயேசு காட்சியில் தோன்றின போது இஸ்ரவேலும் இப்படிதான் இருந்தது. ஒரு கன்னி கர்ப்பவதியாவாள் என்பதை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று மோசே கூறினதையும் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியை கொண்டிருந்தனர். அதே காரியம்தான் இன்றும் சபையும் கொண்டுள்ளது. கடைசி நாட்கள் இவை நடக்கும் என்று அவர் கூறியிருக்க, இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்க, அதை நாம் காண்கையில் சபையானது கடிகாரத்தில் 12 மணி போன்று செத்ததாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? ஆவிக்குரிய நினைவிழப்பு. நாம் நம்மை பெந்தகோஸ்து என அழைத்துக் கொண்டு வார்த்தையானது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் வல்லமினால் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கையில் அதனுடன் நம்மை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறோம். அவர் இங்கு நம் மத்தியில் இருந்து நான் செய்வன் என்று கூறின அதே காரியத்தை சரியாக நடப்பித்துக் கொண்டு வருகின்றார். கவனி, நம்முடைய ஸ்தாபன அமைப்புகளோ ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியை அடைந்திருக்கின்றன. நாம் துன்புறுகின்றோம். நாம் எதை சார்ந்தவர்கள் என்று நமக்கே தெரியவில்லை. ஒருவன் தன்னுடைய காகிதங்கள் எடுத்துக்கொண்டு இந்த சபையிலிருந்து அந்த சபைக்கு இந்த சபை, இந்த கொள்கை அந்த கொள்கை என்று போகின்றான். பாருங்கள், மறுபடியுமாக நமக்குரிய தேவை என்னவெனில் மற்றும் ஒரு ஆமோஸ் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் காட்சியில் வர வேண்டியதுதான். பாருங்கள், இஸ்ரவேலுக்கு எப்படி ஒரு ஆமோஸ் அன்றைக்கு அவர்களுடைய தவறை சுட்டி காண்பித்து சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பான் என்று கேட்டது போலவே ஒரு ஆமோஸ் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. நாம் அவனை வரவேற்போமா? அவர்கள் செய்தது போலவே அவர்கள் அவனை வரவேற்கவில்லை. இன்றைக்கும் அவனை வரவேற்க மாட்டார்கள். பிரசங்கம் செய்ய அவன் தலையை நுழைக்கக்கூட அவனுக்கு இடம் கிடைக்காது. இப்பொழுது அது முற்றிலும் சரியாகத்தான் உள்ளது. ஏனெனில் சபையானது ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியினால் துன்புறுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்துவர் சொல்லலாம், சபைக்கு போகலாம், ஞானஸ்நானம் பெறலாம், ராபோஷனை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாருமே பாருங்கள், ஆவிக்குரிய நினைவிழப்புக்குள் செல்கின்றார்கள். இன்றைக்கு வெளிப்பட்ட மனுஷகுமாரன் யார்? இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார்? இயேசு கிறிஸ்து வருவேன் சொல்லியிருக்கின்றாரே, முத்திரை உடைக்கப்பட்டிருச்சே, 7ஆம் தூதன் வந்துட்டு பூமிக்கு வந்துட்டு போயிட்டாரே, மோசையும் எலியா வந்து ஊழி செஞ்சிட்டாங்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சே, ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்துவை காணோம் என்று ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆவிக்குரிய நினைவிழப்புக்குள் வந்து விட்டார்கள். அவர்கள் மேலும் ஒரு முக்கியமான பேரை வாசிக்கிறேன். இப்பொழுது ஏன் லூக்கா 17ஆம் அதிகாரத்தின் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது சோதமின் நாட்களில் அடையாளங்கள் நடந்தது போல மறுபடியும் நடக்கும் என்று தேவன் இந்த கடைசி நாட்களில் வாக்குறுத்திருக்கின்றார். அதை நடைபெறுவதை மக்கள் காண்கிறார்கள். சிலர் அதை விசுவாசிக்கவும் கூட செய்வதில்லை. அது மனோ தத்துவம், பிசாசின் ஆவி என்று நினைக்கின்றனர். ஏன்? அது என்ன? அவர்கள் ஆவிக்குரிய நினைவிழப்பின் வியாதியில் அவதியுறுகின்றனர். பாருங்கள், இன்றைக்கு லூக்கா 17:30 பிரகாரம் மனுஷகுமாரன் ஒருத்தர் வரணும் என்று பைபிள் சொல்லுகிறதே. அவர் வந்து எல்லாம் செஞ்சிட்டாரே, ஆனால் அதை இன்னும் ஜனங்கள் காணாமல் இருக்கிறார்களே, என்ன காரணம்? அவர்கள் ஆவிக்குரிய நினைவிழப்புக்குள் வந்து விட்டார்கள். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் எங்கு இருக்கின்றோம்? ஆவிக்குரிய நினைவு இழப்பினில் தப்பித்து கர்த்தருடைய பொக்கிஷங்களை காணும்படியாக, வெளிப்பாடை காணும்படியாக, மெசியாவை காணும்படியாக, ஏலோயிமை காணும்படியாக, வெளிப்பட்ட கிறிஸ்துவை காணும்படியாக நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரை மறுதலித்து ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் இருக்கிறீர்களா? பாருங்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்ன வார்த்தை தான். இப்படித்தான் வருவேன்னா அப்படித்தான் வருவார். இது செய்வான்னு சொன்னால் அவர் அப்படிதான் செய்வார். ஆனால் ஜனங்களோ சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மூலியமாக வார்த்தை கொண்டு தேடுவீர் என்றால் நீங்கள் எப்படி கிறிஸ்துவை காண முடியும்? கிறிஸ்துவை நீங்கள் காண வேண்டும் என்றால் வார்த்தைக்கு வர வேண்டும்.
அந்த வார்த்தைக்குள்ள வந்து நீங்கள் யார் என்று உங்களையே அந்த வார்த்தைக்குள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நீங்கள் பெயர் கிறிஸ்துவராய் இருந்தால் இந்த விசுவாசம் என்ன சொல்லுக்கு 6வது புலன் பெற்றுக்கொள்ள முடியாது. 6வது புலனை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள்ளிருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் வார்த்தைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட பிள்ளையாய் இருக்க வேண்டும். நீங்கள் பிறக்கின்ற பொழுது செம்மறியாடாக இருக்க வேண்டும். நீங்கள் பிறக்கின்ற பொழுது புறாவாக இருக்க வேண்டும். நீங்கள் பிறக்கின்ற பொழுது கழுகாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தரை காண முடியும். வெள்ளாடா பிறந்துட்டு 10 வருடம் கழித்து சபைக்கு போகிறேன், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிட்டேன், ராபசனத்தை பெற்றுக்கிட்டேன், இந்த புக்கை படிக்கிறேன், அந்த செய்தி படிக்கிறேன் என்று நீங்கள் படுத்திக் கொண்டிருப்பீர் என்றால் நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியாது. ஒரு வெள்ளாடு சபைக்கு போனவனு எப்படி செம்மறியாடாக மாறும்? ஒரு காக்கா சபைக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி அவள் புறாவாக மாற முடியும்? பாருங்கள், பிறக்கின்ற பொழுதே செம்மறியாடாக இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. இந்த ஆவிக்குரிய நினைப்பில் நீங்கள் தப்பித்து விட்டீர்களா? இன்னும் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள இருந்து விட்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு வெளிப்பட்ட மெசியாவை நீங்கள் காணவில்லை என்றால் வெளியே வாங்கள். சபை ஸ்தாபன கோட்பாடை விட்டுட்டு வெளியே வாங்கள். வார்த்தைக்குள்ள உங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணி அந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். அடையங்களை பாருங்கள், அற்புதங்களை பாருங்கள், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். நாம் எங்கே இருக்கின்றோம் என்று நீங்கள் கண்டு கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஆவிக்குரிய நினைவு இழப்புக்குள் இருக்கிறீர்கள். இந்த பூமிக்குரிய 5 புலன்கள் மூலியமாக பூமியில வாழலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களும் நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் 6வது புலனாகிய பரிசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும். விசுவாசம் என சொல்லக்கூடிய 6வது புலனை பெற்றிருக்க முடியும். அது யார்தான் பெற்றுக்கொள்ள முடியும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் யாரை செம்மறியாடாக பிறக்க வைக்கிறாரோ, யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் இந்த ஆவிக்குரிய நினைவு இழப்புடன் தப்பித்து பேதுரு போல, சமாரிய பெண்ணை போல, பவுலு போல தேவன் உங்களை தப்பிக்க வைத்து நித்திய ஜீவனை அடைவதற்கு தேவன் கிருபை செய்கின்றார். எந்த சபை ஸ்தாபனமும் எந்த கோட்பாடும் உங்களை நித்திய ஜீவன் கூட்டிட்டு செல்லாது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே, கர்த்தருடைய கிருபை மாத்திரமே, கர்த்தருடைய இரக்கம் மாத்திரமே தவிர மற்ற எதுவுமே உங்களை நித்திய ஜீவனால் செல்லாது. மறுபடியும் அடுத்த பதிவில் நான் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் வேத வார்த்தைகளை காணும்படியாக உங்களுடைய காதுகளும் திறந்து, கண்களும் திறந்து, இருதயத்தை திறந்து இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை கண்டு கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.